அனைவருக்கும் வணக்கங்க. நீண்ட நாட்களாக நம்ம பத்திரிகை சகோதரர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எத்தனை தொகுதி என்று. அது இன்றைக்கு இறுதி செய்யப்பட்டுள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மதசார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக கட்டாயம் பதவி ஏற்பார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை தேர்தல் அறிக்கை மூலம் தெரிவிக்க இருக்காங்க. வெகு விரைவில் வேட்பாளர்கள் பட்டியலும் அறிவிக்கப்பட்டு தேர்தல் களத்திலே வேட்பு மனு தாக்கல் செய்துவிட்டு அவங்கவுங்க போட்டியிடுகின்ற தொகுதியில் வெகு விரைவில் நாங்கள் சென்று களத்திலே மக்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் நான் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நாளை 5 பேர் கொண்ட குழு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அறிவிக்க இருக்கிறோம். அந்த 5 பேர் கொண்ட குழு நாளைக்கே அழைக்க இருக்காங்க. எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது நாளையும் நாளை மறுநாளும் இறுதி செய்யப்பட்டு 27ஆம் தேதி அனைத்து வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டு 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்பதை அந்த மகிழ்ச்சியான தருணத்தை இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறத உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தனை கூட்டணி தர்மத்தோடு இந்த கூட்டணியில் போட்டியிடும் அனைத்து கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கேப்டன் எங்களுக்கு சொல்லியது போல் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்து அனைவருடைய வெற்றிக்காக நிச்சயமாக தேமுதிக உழைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனவே இந்த புகழ் எல்லாம் எங்கள் கேப்டனுக்கு உரியது. அவருடைய ஆசீர்வாதத்துடன் அவருடைய வழிநடத்தலின்படி இந்த கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியாக மாறியிருக்கிறது. எனவே மீண்டும் மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, அது அதாவது எந்தெந்த தொகுதியில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அந்த உத்தேச பட்டியலை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதுதான் நாளையிலிருந்து எங்கள் 5 பேர் குழு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கான தொகுதிகளை நாங்கள் நாளையும் நாளை மறுநாளுக்குள்ளும் கேட்டு பெற்று அது இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம். 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம்.